வைக்கிறான். கிணற்று நீரை எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதை தெற்கில் வைக்க வேண்டும். இந்த நீர் சக்தி படைத்தது. இந்த அக்னியினுடைய தெற்கில் தேஜஸ் என்ற சக்தியையே வைத்தவனாகிறான். ஆகையால் வலது பக்கம் சக்தி மிகுந்ததாக ஆகிறது. ஆற்று ஊற்றுகளில் தேங்கும் நீரை எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதை மேற்கில் வைக்க வேண்டும். ஊற்று ஜலம் ஓடாமல் நிலைத்திருப்பது. அதை பிரதிஷ்டை செய்பவனும் பெரும் புகழ் படைத்தவனாக ஆவான். ஆற்றில் ஓடும் நீரை எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதை வடக்கில் வைக்க வேண்டும். இந்த வடக்கு திசையில் ஓஜஸ் என்ற சக்தியை வைத்தவனாகிறான். ஓடிக்கொண்டே இருக்கும் இந்த நீர் ஓஜஸ் என்ற சக்தியால் தான் மிதப்பவற்றை இழுத்து கொண்டு செல்வது போலவும், அலைகள் உயரக் கிளம்புவது போலவும், சலசலப்புடன் இறைவது போலவும், பாய்ந்து செல்வது போலவும் விளையாடுகிறது.